ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். அதாவது இப்போ கிளைமேட் ரொம்ப மாறி மாறி வந்துட்டுருக்கு. அதனால் எங்கே பாரு காய்ச்சல், சளி, இருமல் இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கப்ப நாம் நம்மளோட குழந்தைகளை எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களை நாம் நோயிலேருந்து காப்பாற்றிக்கலாம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு மழை பெஞ்சாவே வீட்டில் எல்லாரும் சுடுதண்ணி தான் குடிக்கணும். தயவு செஞ்சு யாரும் பச்சை தண்ணி குடிக்காதீங்க. அடுத்தது தண்ணி மூலியமாக தான் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு தாய்மார்கள் எல்லாரும் குழந்தைங்களுக்கு சுடுதண்ணி தான் கொடுக்கணும். அடுத்து மழை பெஞ்சிச்சுன்னா குழந்தைங்கள குளிப்பாட்டணுங்கிற அந்த அவசியம் இல்லை. ட்ரெஸ்ஸை மட்டும் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி விட்டால் போதும். மழை பெய்யுது, குளிச்சு 2 நாள் ஆகுது அப்படின்ட்டுலாம் யாரும் மழையிலேருந்து குழந்தைங்கள குளிப்பாட்ட வேணாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு தண்ணி ஒத்துக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு தண்ணி ஒத்துக்காது. அப்படி இருக்கப்ப நீங்கள் கையால் கூட சுடுதண்ணியில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் துணியை முக்கி கூட குழந்தைங்கள உடம்பெல்லாம் தொடச்சி விடலாம். தயவு செஞ்சு மழை டயத்தில் குழந்தைங்கள குளிப்பாட்டாதீங்க. ஏன்னா பூமியெல்லாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கனால வீடெல்லாம் எல்லாம் குழுகுலுன்ட்டா இருக்கும். அப்படி இருக்கப்ப குழந்தைங்கள சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியில் நல்ல சுத்தமான துணியை நனைச்சி அந்த உடம்பு, கை, கால், முகத்தை மட்டும் ஒத்தரம் கொடுத்து எடுத்தா போதும். வெயில் அடிக்கையில் குழந்தைங்கள குளிப்பாட்டுங்க. அடுத்து பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் தயவு செஞ்சு மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா மழை டயத்தில் சுடுதண்ணி வச்சு தயவு செஞ்சு குளிங்க. பச்சை தண்ணியில் யாரும் குளிக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் குழந்தை நோய் தாக்கத்துலேருந்து பாதுகாக்கப்படுவாங்க. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வெயில் டயத்தில் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் வெயில் டயத்தில் குளிங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கையில தலையெல்லாம் அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மழை பெய்யறப்ப தலையெல்லாம் அலசாதீங்க. ஏன்னா வெயில் அடிக்காமல் இருக்கனால தலை காயாது. அடுத்து உடனே உங்களுக்கு சளி பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தலை குளிச்சு முடிச்ச உடனே குழந்தைக்கு போய் பால் கொடுத்தீங்கன்னா அந்த தலை ஈரம் காயாமல் இருக்கையில அந்த ஈரத்தன்மை நம்ம மூலியமாக குழந்தைக்கு போயிட்டு உடனே என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். உங்கள் பால் குடித்தோடனே அடுத்த செகண்ட் பாருங்கள் உடனே அச்சுன்னு தும்புவாங்க. அது சளி பிடிக்கிறதுக்கான அறிகுறி. அதனால் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் தயவு செஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்காதீங்க, சுடு தண்ணியில் குளிங்க. பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளித்தாலே போதும். சுடுதண்ணி வச்சு குளிங்க, சுடுதண்ணி குடிங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ ரொம்ப கிளைமேட்டு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க வைங்க. அதனால் நான் சொன்ன கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எதுக்காக நான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் வேஸ்ட்டாக காசை கஷ்டப்பட்டு நம்ம காசு சம்பாதிக்கிறோம். அப்படியாப்பட்ட காசை நல்ல முறையாக நாம் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு அனாவசியமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் எதுக்கு போய் கொட்டணும்? தயவு செஞ்சு குழந்தைங்க, கை குழந்தைங்க வச்சுருக்கோங்க. அதாவது 1 வயசு, 1.5 வயசு, 2 வயசு, 3 வயசு உள்ள குழந்தைங்க, அதுக்கு மேற்பட்டுள்ள குழந்தைகளுக்கும் நீங்கள் சுடுதண்ணி தான் கொடுக்கணும். சுடுதண்ணியில் குளிக்க வைங்க. அதே மாதிரி வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி சுட வச்சிங்கன்னா அதில் லைட்டாக கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை குடிங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது ஜீரகம் இருந்தால் ஜீரகம் போட்டுக்கலாம். வீட்டில் துளசி வச்சுருந்தீங்கன்னா துளசியோட அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறதுல போட்டு துளசியும் குடிக்கலாம். எந்த அளவுக்கு துளசி நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு சளியோட தாக்கத்திலேருந்து நாம் பாதுகாக்கப்படலாம். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். அதனால் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக
உங்கள் குழந்தைய வந்து சளிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து உங்கள் குழந்தைங்கள நீங்கள் காப்பாற்றிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.